வணக்கம் மக்களே. இன்றைக்கி உங்களுக்கான கதை கவிஞர் ராம பரஞ்சோதியோட திருக்குறள் கதைகள் அப்படிங்கிற நூலிலிருந்து சொல்ல போகிறேன். இந்த சிறுகதை நங்கைநல்லூர் திருவள்ளுவர் தெய்வ வழிபாட்டு இயக்கம் நடத்தின திருக்குறள் சிறுகதை போட்டியில் 2ஆம் பரிசு பெற்றது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த கதையினுடைய பெயர் கூத்தாடும் இடத்தில் கூட்டம். கூத்தாடும் இடத்தில் கூட்டம். 5ஆம் வகுப்பில் படிக்கும் கந்தப்பன் தந்தை முனுசாமியிடம், அப்பா, பள்ளிக்கூடத்தில் சாதி சான்றிதழ் கேட்குறாங்கப்பா என்றான். அடுத்த தெரு குடிசையில் வசிக்கும் கருப்பன் தான் இதற்கெல்லாம் உதவி செய்வான். சமீபத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். முனுசாமி கூறியதை கேட்ட கருப்பன், அதுக்கு என்னென்ன, சர்டிஃபிகேட் தானே, வாங்கிடலாம் ஆனா என்று இழுத்தான். என்னப்பா தயங்குற, ஏதாவது செலவாகுமா என்று கேட்டார். கிராம அதிகாரி, ரெவென்யூ ஆஃபீஸர் கையெழுத்து இதெல்லாம் வாங்கணும். அப்புறம் தாசில்தார் ஆஃபீஸ் வர போகணும். எப்படியும் 100ஆவது ஆகும் என்றான் கருப்பன். 100 ரூபாய் செலவில் 2 நாட்களில் சர்டிஃபிகேட் கிடைத்தது. கருப்பனுக்கு 50 நின்றதில் அவனுக்கு மகிழ்ச்சி. இந்த 4 ஆண்டுகளில் கருப்பன் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து இன்று ஊராட்சி மன்ற தலைவர். பதவி உயர கிராமத்தில் வசதி உள்ளவர்கள் வாழும் பகுதியில் மாடி வீடும் புல்லட்டு வாகனமுமாக உயர்ந்தவன் விரைவில் மோட்டார் கார் வாங்க இருப்பதாக ஊரில் பேச்சு. என்னங்க, நம்ம பையன் 8ஆவது பாஸ் ஆகி 9ஆவது போயிட்டான். நம்ம ஊரில் 9ஆவது படிக்க பள்ளிக்கூடம் இல்லைங்களே, என்ன செய்ய போகிறீங்க என்று கேட்டாள் முனுசாமியின் மனைவி. பக்கத்து டவுன் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது பற்றி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசியிருக்கேன். 2000 ஆகும்னாரு என்றார் முனுசாமி. அடுத்த வாரத்தில் தன்னிடம் இருந்த ஆடுகளில் 4-5 விற்று மகனை நகர மேல்நிலைப் பள்ளியில் சேர்த்தார் முனுசாமி. பள்ளி கட்டணம், புத்தகம், சீருடை என மொத்தம் 3000 ரூபாய் செலவானது. இதில் 1500 கருப்பனுக்கு நின்றது. ஆனாலும் கருப்பனின் பெருந்தயவில் தன் மகன் நகரப்பள்ளியில் சேர்ந்ததாக முனுசாமி நினைத்தார். அடுத்த 4 ஆண்டுகள் இடைவெளியில் கருப்பன் வேறு புதிய அரசியல் கட்சிக்கு மாறியிருந்தான். கட்சி மாறியதற்கு சன்மானமாக ரூபாய் 5 லட்சங்கள் கிடைத்திருந்தன. 6 மாதங்களுக்கு முன்பு ஊராட்சி ஒன்றிய தலைவரான கருப்பன் கிராமத்து வீட்டை விற்றுவிட்டு தற்போது நகரில் தனக்கு சொந்தமான பங்களாவில் வசித்து வந்தான். தனது பெயரையும் முகிலன் என்று மாற்றிக்கொண்டான். இனி நாம் முகிலனை அவர் என்று குறிப்பிடுவதுதான் முறையாக இருக்கும். கந்தப்பன் இவ்வாண்டு +2 தேர்வில் ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருந்தான். அவனுக்கு கல்லூரியில் சேர ஆசை. இது பெற்றவர்களின் ஆசையும் கூட. எனவே முனுசாமியும் மகனும் முகிலனை பார்க்கச் சென்றனர். அடே அப்பா, எவ்வளவு பெரிய பங்களா! போர்ட்டிகோவில் ஒரு காரும் 2 மோட்டார் சைக்கிள்களும் இருந்தன. முனுசாமி தன் மகனிடம், சும்மா சொல்லக்கூடாதுடா, நம்ம கருப்பன் எவ்வளவோ பெரிய ஆளாயிட்டாரு, 4 பேருக்கு உதவுறவராச்சே, அதான் கடவுள் கொடுத்துருக்காரு என்றார் பெருமையுடன். அவர் வாயில் ஏனோ முகிலன் என்ற வார்த்தை நுழையவே இல்லை. முகிலன் அவர்களை அன்புடன் வரவேற்று சோபாவில் அமருமாறு கூறினார். அவர்களும் கூச்சத்துடன் அமர்ந்தனர். முனுசாமி மெதுவாக தன் மகனின் படிப்பை பற்றி கூறினார். அதுக்கென்ன அண்ணாச்சி, உங்கள் பையனுக்கு இல்லாமலா? ஆர்ட்ஸ் காலேஜ்னா 20,000, இன்ஜினியரிங்னா 1 லட்சம். எவ்வளவு செலவாகும்? உங்களோட வசதி எப்படி என்றார் முகிலன். யோசித்து திரும்ப வருவதாக இருவரும் விடை பெற்றனர். இந்த ஆர்ட்ஸு, இன்ஜினியரிங் என்ற வார்த்தையெல்லாம் ஏதும் முனுசாமிக்கு புரியல. என்னடா இது, 8ஆம் கிளாஸ் படித்த நம்ம கருப்பன் என்னென்னமோ இங்கிலீஷில் சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியலை என்று மகனிடம் கூற மகன் விவரங்களை கூறினான். அடுத்த 15 நாட்களில் முனுசாமி தன்னிடம் இருந்த புன்சை நிலம் 2 ஏக்கரில் அரை ஏக்கரை விற்க கந்தப்பன் பிஎஸ்சி வகுப்பில் சேர்ந்தான். மொத்தம் 28,000 செலவானது. இதில் முகிலனுக்கு கிடைத்தது ரூபாய் 10,000. கந்தப்பன் கல்லூரி படிப்பை முடித்து ஓராண்டு காலமாக பல போட்டித் தேர்வுகள் எழுதியும் நல்ல வேலை எதுவும் கிடைக்கவில்லை. முனுசாமிக்கு இப்போது கருப்பனின் ஞாபகம் வந்தது. இம்முறை முகிலனை உடனே பார்க்க முடியவில்லை. காத்திருந்த நேரத்தில் முகிலன் தன் பங்களாவை 2 குளிர்சாதன அறைகளுடன் பெரிதாக்கி இருப்பதை தந்தையும் மகனும் பார்த்தனர். இந்த 1 மணி நேரத்தில் முகிலனிடம் சென்று பேசிவிட்டு திரும்பியவர்கள் 20க்கும் மேல் இருக்கும். சிலர் கார்களில் வந்திருந்தனர். பங்களாவிற்கு வெளியே கூட்டம் நிறைந்திருந்தது. வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கட்சி நிர்ணயித்திருந்த ரூபாய்
20 லட்சத்தை கொடுக்க முகிலன் தயாராக இருப்பதாக கட்சி தொண்டர்கள் பேசிக்கொண்டனர். தங்கள் முறை வந்ததும் முனுசாமியும் மகனும் முகிலனின் அறைக்குள் சென்றனர். அவர்கள் குளிர்சாதன அறையில் நுழைவது இதுதான் முதல் முறை. முகிலன் பழைய முறையிலேயே அவர்களை உபசரித்து வரவேற்றது இருவருக்கும் பெருமையாக இருந்தது. செய்தியை கேட்டறிந்த முகிலன், மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் அந்த பெரிய கம்பெனியில் தம்பிக்கு வேலை கிடச்சிடும், ஆனால் 1 லட்சம் செலவாகும் என்றான். மீண்டும் வருவதாக இருவரும் விடைபெற்றனர். 1 லட்சம் அவர்களுக்கு பெருந்தொகை. ஒருவேளை நிலத்தை விற்று வேலையில் சேர்ந்தாலும் நிரந்தரமாக இருக்குமா என்பது சந்தேகம். அரசாங்க வங்கி, பெரிய நிறுவனங்களில் வேலை என்ற கனவை மறந்த கந்தப்பன் ஒரு துணிக்கடையில் 2000 ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தான். மகன் உட்கார வைத்து சாப்பாடு போடுவான் என்ற பெற்றோர்களின் கனவும் நினைவாகவில்லை. காலம் யாருக்காகவும் எதற்காகவும் காத்து கொண்டு இருப்பதில்லை. அடுத்த ஆண்டில் கந்தப்பனுக்கு திருமணம் நிச்சயமானது. இடையில் முகிலன் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்றது முனுசாமியின் குடும்பத்திற்கும் தெரியும். எனினும் நேரில் முகிலனை திருமணத்திற்கு அழைக்க முனுசாமியும் மகனும் சென்றனர். முகிலன் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் நபர் அவ்விருவரிடமும், பாவங்க அவரு, சொத்துக்களை அடமானம் வச்சும் கடனுங்க வாங்கி செலவு செஞ்சும் ஜெயிக்க முடியலைங்க, சொத்தெல்லாம் விற்றும் கடனை அடக்க முடியலைங்க, கடன்காரனுங்க தொல்லைக்கு பயந்து தலைமறைவாக போயிட்டாருங்க, இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியலங்க என்றார். அந்த நல்ல மனுஷனை கடவுள் இப்படி சோதிக்கிறாரே, இப்படி சோதிச்சிருக்கக்கூடாது என்று முனுசாமி வருத்தப்பட்டார். கந்தப்பனுக்கோ 8ஆம் வகுப்பில் படித்த திருக்குறளான கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று என்ற 332வது திருக்குறள் நினைவுக்கு வந்தது. கூத்தாடும் இடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேர்வதைப் போல செல்வம் வந்து சேர்ந்தாலும் கூத்தாட்டம் முடிந்தவுடனே கலையும் கூட்டத்தைப் போன்று பெரும் செல்வமும் உடனே நீங்கிவிடும் என்ற பொருள் ஞாபகத்திற்கு வந்தது. இந்த குறள் அதிகாரம் 34 நிலையாமையில் அமைந்துள்ளது. இதுபோல் மீண்டும் வேறு ஒரு திருக்குறள் கதையுடன் குறளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.